இப்போ half angle ஃபார்முலாவில் sin a/2 cos a/2 tan a/2 sin a/2 அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம ஹெரன்ஸ் ஃபார்முலாவில் பார்த்துருக்கோம். ஹெரன்ஸ் ஃபார்முலாவில் ஏரியா இஸ் ஈக்குவல் டு s இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் நம்ம பார்த்துருக்கோம் ஹெரன்ஸ் ஃபார்முலாவில். இந்த ஹெரன்ஸ் ஃபார்முலா கூட இதிலிருந்து டிரைவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹாஃப் ஆங்கிள் பார்த்துட்டு தென் வி கேன் கோ ஃபார் த ஹெரன்ஸ் ஃபார்முலா. இப்போ sin a/2 இதெல்லாம் வந்து நம்ம திரும்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இங்கே a வந்தால் இதில் a வரக்கூடாது. ஸோ s மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி டிவைடட் பை பிசி. காஸ் a/2ல இதில் பிசி வந்ததுன்னா இதில் a வரும். ஓகே, அப்போ s இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை பிசி. டேன்ல என்ன ஆகும், இந்த பிசி கேன்சல் ஆகிடும். எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் டி டிவைடட் பை எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ. இதுதான் ஃபார்முலா, இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ வந்து இப்போ sin a/2 அப்படிங்கிறத ஸ்கொயர் ரூட் ஆஃப் sin ஸ்கொயர் a/2ன்னு எழுதலாம். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 1 மைனஸ் காஸ் a/2 அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலாஸில் பார்த்தீங்கன்னா sin ஸ்கொயர் a/2 அப்படிங்கிறது 1 மைனஸ் காஸ் a டிவைடட் பை 2. இப்போ இந்த ஹாஃபை அப்படியே இருக்கட்டும். இந்த ஹாஃபை இப்படி காசியன்னு எழுதலாம் இல்லையா? இந்த காசியை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எப்படி காசியே அப்படின்னா மைனஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை பிசி அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அந்த இதை நம்ம அப்ளை பண்ணிடலாம். சரி, இப்போ வந்து 1 மைனஸ் காசியை வந்து நம்ம வந்து ஹாஃப் எடுத்துட்டோம், இந்த ஹாஃபையும் வெளியே எடுத்துட்டோம். இந்த காசேக்கு சாரி வந்து 2bc வரும். ஸோ இங்கே என்ன a இருக்கா, அப்போ மைனஸ் ஏ ஸ்கொயர்டு, இங்கே பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை 2bc. சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதுலேயும் 2bc இருக்கா, 4bc காமன் எடுத்துக்கலாம். 4bc காமன் எடுத்துக்கலாம். இங்கே என்ன வரும், 2bc வரும். என்ன, இங்கே 2 இருக்கு இல்லையா, அதனால 2 போனால் 2bc. இங்கே வந்து 4bc இருக்கு, அதனால இங்கே வந்து b ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வரும். ஓகே, இது ஸ்கொயர் ரூட், இது ஸ்கொயர் ரூட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பிசி இருக்கு இல்லையா, ஸோ நம்ம இதை இப்போ எழுதலாம். 2bc மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 4bc. ஓகே, இப்போ இதை இன்னும் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் வெளியே எடுத்துருங்க, பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2bc அப்படின்னு எழுதலாம் டிவைடட் பை 4bc. ஓகே, அப்போ இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் இது வந்து எவ்வளவு பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4bc அப்படின்னா. ஓகே, இப்போ இதை எப்படி எழுதுறாங்கன்னா, அகெயின் யூ கேன் ரைட் இட் அஸ் a squared minus b squared இல்லையா, a plus b plus c into a minus minus bc. ஓகே, minus b minus c. ஓகே, அதாவது a plus b into a minus b divided by 4bc. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது வந்து b minus c ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே வந்து மைனஸ் வரும், இங்கே வந்து மைனஸ் பி வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இங்கே ஒரு சி ஆட் பண்ணனா அப்போ 2c வச்சுக்கலாம். இங்கே வந்து ப்ளஸ் பி ஆட் பண்ணுறேன், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் 2b. ஓகே, டிவைடட் பை 4bc. ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா a ப்ளஸ் பிசி, a ப்ளஸ் பி ப்ளஸ் சி, அப்போ வந்து ப்ளஸ் போட்டு வந்ததுனால மைனஸ் 1 ஆட் பண்ணேன், அதனால் மைனஸ் 2c. இங்கே மைனஸ் பி இருக்கா, அப்போ a ப்ளஸ் பி ப்ளஸ் சி, அப்போ ஏற்கனவே ஒரு b இருக்கிறதால மைனஸ் 2b. சரி, இப்போ இது என்ன
Actually, S is equal to A plus B plus C divided by 2. So, A plus B plus C is equal to 2S. So, அப்போ அதெல்லாம் எப்படி எழுதலாம்? 2S minus 2C divided by 2S minus 2B. Okay, divided by 4BC. So, இதில் 2 வெளியே எடுத்துடலாம். இந்த 2 வெளியே எடுத்துட்டோம்னா 2S minus C, இது வந்து 2 வெளியே எடுத்துட்டா S minus B divided by 4BC. அப்போ இந்த 2 cancel ஆகிடும். So, we'll be having square root of S minus B into S minus C divided by BC. Okay, நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சோமோ அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா sin A by 2 is equal to square root of S minus B into S minus C divided by BC. Okay, divided by BC.